இன்றைக்கி நம்ம கார்ட்டூன் நேரத்தில் பார்க்க போகிறது சில்லிங் இன் அனதர் வேர்ல்ட் அனிமியோட சீசன் 1 எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க வளவலன்னு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சில்லிங் இன் அனதர் வேர்ல்ட் வித் லெவல் 2 சூப்பர் சீட்ஸ் பவர் அனிமியோட சீசன் 1 எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஹாய் கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம பிரின்சஸும் ஹீரோவை பற்றி எல்லா இடத்துலையும் விசாரிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே இருக்க யாருக்குமே ஹீரோவை பற்றி தெரியல. சார் ஃப்ளியோ எங்கே தான் இருக்கீங்க, எப்படி தான் உங்களை கண்டுபிடிக்க போகிறேன். அதே நேரத்தில் ஹீரோவோட வீட்டில் ரிஸும் ஜின்னும் சேர்ந்து நிறைய சாப்பாடுலாம் செஞ்சுருக்காங்க. நான் நினச்சிருந்தா மேஜிக் யூஸ் பண்ணி இதை இன்ஸ்டண்ட்டாக செஞ்சு முடிச்சிருப்பேன். ரிஸு தான் சொன்னாங்க சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு. அதனால தான் நான் அவங்க கூட சேர்த்து சமைச்சேன். எப்போயுமே சமைக்கிற பொறுப்பு என்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ரிஸு சொல்கிறா. அப்போ மிச்சம் இருக்க வீட்டு வேலை எல்லாத்தையும் நான் இன்ஸ்டண்ட்டாக முடிச்சிடுவேன் அப்படின்னு ஜின்னு சொல்கிறா. இதை கேட்டுக்கிட்டு இருந்தால் அந்த 4 பொண்ணுங்களும் இவளே எல்லா வேலையும் பார்த்துட்டா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சோகமாயிருதுங்க. அதே நேரத்தில் ஜின்னும் இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் எக்ஸ்ட்ராக்டர் ஒன்றுன்னு சொல்ல, ஏன் நீ அப்படி கூப்பிட்ற அப்படின்னு கேட்குறான். இனிமேல் நான் அவங்கள அப்படி தான் கூப்பிட போகிறேன்னு நம்ம ஜின்னும் சொல்கிறா. ஏன் சோகமாக இருக்கீங்க சாப்பிடாம அப்படின்னு நம்ம ஹீரோவும் கேட்குறான். அதுக்கப்புறம் பிளாசமும் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஃபார்மிங் வேலையெல்லாம் இழுத்து போட்டு பண்ண ஆரம்பிக்கிறா. அவளுக்கு ஹெல்ப்பாக அந்த கரடியும் ஹெல்ப் பண்ணுது. என்னால் முடிஞ்ச அளவு இந்த வீட்டோட சுமையை குறைக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் என்னால் இந்த குதிரையை மட்டும்தானே பார்த்துக்க முடியுது அப்படின்னு இவளும் இவள் சோகமாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த குதிரையும் ஆறுதல் சொல்லுது. அதே நேரத்தில் இந்த பொண்ணும் அவள் ஃபேமிலியை பற்றி யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கா. அவங்க எல்லாருமே கேஸ்டில் ஒரு ராயல் மேட்சாக இருந்திருப்பாங்க. இவளும் ஆகலான்னு ட்ரை பண்ணியிருப்பா, ஆனால் இவளால் முடியாது. அப்படி இருந்தாலும் நம்ம ஹீரோவோட சேர்ந்து இவள் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பெல்லெல்லாம் நிறையா கற்றுருந்துருப்பா. இனிமேலும் நான் நிறையா கற்றுக்கணும் அப்படின்னு இவள் யோசிச்சுட்டு இருக்கும்போது யாராவது வந்து உதவி பண்ணுங்களேன், என்னோடய காய்கறியெல்லாம் வேஸ்ட்டாக போகுது அப்படின்னு வெளியில் ஒரு குரல் கேட்குது. போய் பார்த்தா ஒரு மேஜிக்கல் பீஸ் இவங்களோட ஃபார்மிங் லேண்டில் வந்து ரொம்பவே அட்டகாசம் பண்ணிகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் அது இவங்களை அட்டாக் பண்ணுற மாதிரி வரவும் இவன் மேஜிக்கல் சீல்டை போட்டு தப்பிச்சிடுறாங்க. அதே நேரத்தில் பெலிரோசாவும் இது பார்க்கவே ரொம்ப ஆபத்தாக இருக்குது, இதை நான் இப்போயே கொண்டுடுறேன் அப்படின்னு சொல்லவும், இல்லை இதுக்கு வேறு வழி இருக்கும் அப்படின்னு இவ சொல்கிறா. அதே நேரத்தில் நீ ஃபஸ்ட்டு முயல் குட்டியாக மாறு, மிச்சதான் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இவ சொல்ல, அங்கேருந்து ஒரு கயிற்றை தூக்கி போட்டு இவளும் எப்படியோ அதை கண்ட்ரோல் பண்ணிடுறா. இதை பார்த்த மித்த பொண்ணுங்களும் நீ நல்ல வேலை பண்ணியிருக்க அப்படின்னு பாராட்டுதுங்க. பெலிரோசா, நம்ம வீட்டை சுற்றி எவ்வளோ இடம் இருக்குது, இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்க, அப்போ அவளும் இது கண்டிப்பாக யார் பேர்லாச்சும் இருக்கும், ஏன்னா டவுனுக்கு பக்கத்தில் வேற இருக்குது அப்படின்னு சொல்கிறா. நம்ம பணம் கொடுத்து வேணால் இந்த நிலத்தெல்லாம் வாங்கலாம், அப்படி மட்டும் வாங்கிட்டோம்னா நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை நம்ம பண்ணலாம் அப்படின்னு இவளும் சொல்கிறா. கொஞ்ச நேரம் நம்ம ஹீரோ ஃப்ரீயாக இருந்தாலும் அதை இவ டேட்டிங்காக மாற்றி எங்கேயாச்சும் அழைச்சிட்டு வந்துடுறா. இங்கே நம்ம பொருளை விற்கிறதுக்கு தான் வந்திருக்கோம், இது வந்து டேட்டிங் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னாலும் அவள் கேட்கவே மாட்றா. நீ சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும் நம்ம ஹீரோவும் சொல்ல, நான் உங்கள் கூட இருக்கும்போது தான் எப்பயும் சந்தோஷமாக இருப்பேன்னு இவளும் சொல்கிறா. சேலமண்டர் ஸ்கின்னா இது ரொம்பவே நல்லா இருக்குது, நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. நீங்கள் கேட்ட மாதிரி என்னட்ட மேஜிக்கல் ஜெம்ஸ் எல்லாம் இருக்குது, உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்களே பார்த்து எடுத்துக்கிடுங்க அப்படின்னு இவரும் சொல்ல, அப்போ நம்ம ஹீரோவும் அதுலேருந்து ஒரு ஜெம் எடுத்து இது நல்லா இருக்குன்னு சொல்ல, இது ரொம்பவே ரேரானது, கொஞ்சம் விலை கூட அப்படின்னு அவரும் சொல்கிறாரு. வேலை பார்க்கும்போது கூட இவர் ரொம்பவே அழகாக இருக்காரு அப்படின்னு ரிஸும் சைட் அடித்து வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கா. அதே நேரத்தில் அந்த இடத்துல மேகம்லாம் ரொம்பவே இருட்டிக்கிட்டு வர, அங்கேருந்த மேஜிக்கல் சர்க்கிள்லேருந்து மான்ஸ்டராக மாறினா அந்த ஹீரோ உடச்சிக்கிட்டு வரான். அங்கே பாருங்கள் ஒரு மான்ஸ்டர் வருது அப்படின்னு நம்ம ரிஸும் சொல்கிறா. ஒரு வழியாக நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் பிரின்சஸ், இனிமேல் உன்னை யாரும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு அந்த விச்சும் சொல்கிறா. அதே நேரத்தில் இந்த இடத்துக்கு ஹியாவும் வந்துடுறா. எனக்கு ஏதோ தப்பாக பட்டுச்சு, அதனால தான் நான் இங்கே வந்து பார்த்தேன் அப்படின்னு அவளும் சொல்கிறா. அந்த இருக்க ஒரு மான்ஸ்டர் வந்து அது ஒரு ஹியூமன் தான், அந்த விச்சு தான் அவளோட பவரை யூஸ் பண்ணி அதை ஒரு மான்ஸ்டராக மாற்றி வச்சிருக்கா அப்படின்னு இவளும் சொல்கிறா. ஒரு காலத்தில் அந்த விச்சு இந்த ராஜ்யத்தோட ஒரு மிக சிறந்த மேஜாக இருந்தா. அவள் தடை செய்யப்பட்ட மேஜிக்கெல்லாம் யூஸ் பண்ணதோட அப்போ இருந்த ஹீரோவால் அவள் கொல்லப்பட்டா. அவளோட பாடி அழிஞ்சிருந்தாலும் அவளோட சோல் இன்னும் அழியாமல் தான் இருந்துச்சு. என்ன சீல் பண்ணப்பட்டிருந்த ஸ்வாடுக்கு கீழே தான் அவளும் சீல் பண்ணப்பட்டிருந்தா. இப்போ அவள் திரும்பவும் வந்துட்டா போல. நீ பண்ண தப்பால தான் அவள் வந்திருக்காளா அப்படின்னு கேட்க, ஹியூமன்ஸ் ரொம்பவே வீக்காக இருந்ததுனால அவளை சீல் பண்ணுறதுக்காண்டி என்னை ஸ்வாடாக மாற்றி வச்சுருந்தாங்க. என்னை அந்த சீல்லேருந்து எடுத்து விட்ட ஒரு பைத்தியக்காரனால தான் இவள் வெளில வந்திருக்கா. அவனுக்கு அப்புறம் தான் நான் இதுக்கு காரணம். இந்த நேரத்துலையே அவள் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, நீங்கள் உத்தரவு கொடுத்தீங்கன்னா இந்த அட்டகாசம் பண்ணுற மான்ஸ்டரை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. நான் உனக்கு பர்மிஷன் தரேன், அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க மக்களுக்கு எதுவும் ஆகாமல் பார்த்துக்கோ. என்ன பிரின்சஸ் இப்படி தனியாக மாட்டிக்கிட்டியே, உன்னை காப்பாற்ற யாருமே இல்லை, உன்னை பார்த்தா ரொம்பவே பாவமாக இருக்குது அப்படின்னு இந்த விச்சும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போனா நீ திரும்பி வந்துட்டியா கிரேட் மேகனஸ் ஆஃப் மிட் நைட், உன் ஃபேஸை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தான் இருக்குது, ஆனால் நீ இப்போ சாக போறியா அப்படின்னு இவ்வளோ அட்டாக் பண்ண வர. ஹியா நான் விளையாண்டுக்கிட்டு இருக்கும்போது குறுக்க வராதா அப்படின்னு இவளும் சொல்லும்போது, உன் ஃபண்ணுக்காண்டி தான் நீ இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என் எக்ஸ்ட்ராக்டர் நான் பிரச்சனை பண்ணுற உன்னைய அழிக்க சொல்லிட்டாரு, ஒரு விஷயம் கூட உன்னால் நிறைவேற்ற முடியல, நீ எல்லாம் ஒரு ஜின்னா, நீ என்னை தோக்கடிக்க போறியான்னு இவளும் சொல்ல, இந்த விச்சும் ஒரு பயங்கரமான அட்டாக் பண்ணுறா. ஆனால் நம்ம ஜின்னுக்கு எதுவுமே ஆகலை. எப்படி உன்னால் இதை தடுக்க முடிஞ்சிச்சு, நீ குழந்தை, நான் எவ்வளவு பார்த்துருப்பேன் அப்படின்னு, உன்னால் என்னைய தொடக்கூட முடியாது அப்படின்னு ஜின்னும் சொல்கிறா. அதையும் பார்த்துடலாம் அப்படின்னு இவளும் தொடர்ந்து அட்டாக் பண்ண, உன் மேஜிக் எதுவுமே என் மேலே யூஸ் ஆகாது அப்படின்னு தெரிஞ்சும் எதுக்கு பைத்தியக்காரத்தனை மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்க,
அதெல்லாம் அந்த விச்சு காதில் கூட வாங்காமல் உன்னை நான் கண்டிப்பாக கொல்ல தான் போகிறேன் அப்படின்னு அங்கே இருக்க மான்ஸ்டரை ரொம்ப பெரிய சைஸாக மாற்றி விட்டுறா. இந்த இடமே அழிய போகுது அப்படின்னு நம்ம பிரின்சஸும் நினைக்கிறா. டக்குன்னு பார்த்தா அந்த ஸ்பெல்லு கேன்சல் ஆகி அந்த பெரிய லெவல் மான்ஸ்டரும் குட்டியாக மாறிடுது. அதை பண்ணது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். ஹீரோவை பார்த்த ஜின்னும் நீங்கள் சொன்னதை என்னால் பண்ண முடியாததுக்கு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு அவளும் சொல்கிறா. இதுக்கு நீங்கள் என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, நான் ஏற்றுக்கிறேன். நீ என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, நான் அது மாதிரிலாம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்கிறான். நான் ஆரம்பித்ததை நானே முடிச்சிடுறேன் அப்படின்னு அந்த விச்சு இருந்த ஹியூமன் பாடியையும் சோலையும் தனியாக பிரிச்சிடுறா. நீ ரொம்ப கொடுத்து வச்சவ, என்னோட இட்டர்னலில் நீ ஒரு பார்ட்டாக மாற போகிற. டக்குன்னு அதை போட்டு முழுங்கிறவும் நீ ஓகே தானே, என்ன டக்குன்னு போட்டு முழுங்கிட்ட அப்படின்னு கேட்குறான். அவள் பத்திரமா தான் இருப்பா, உங்களுக்கு தேவையான இடத்துல நம்ம பயன்படுத்திக்கலாம். அந்த தேவையான இடம் என்னங்கிறத நான் தெரிஞ்சுக்கலாமா? அதை நான் அப்புறமா சொல்கிறேனே. எல்லா பிரச்சனைக்குமே இந்த ஹீரோ தான் காரணம். இவன் இப்போ மயக்கத்தில் இருக்கிறதுனால நைட்ஸே பார்த்துப்பாங்க. நீங்கள் தான் ஃப்ளீயோவா? ஆமாம், நான் தான். என்ன வேணும்? உங்களை பார்க்கலன்னு தான் நான் இவ்வளோ நாளாக தேடிக்கிட்டு இருந்தேன். நான் தான் இந்த கிளியரோட ராஜ்யத்தோட ஃபஸ்ட்டு பிரின்சஸ் எலிசபெத் கிளியரோடு. இப்போ ராஜ்யமே ரொம்பவே சிக்கலான நேரத்தில் இருக்குது, நீங்கள் தான் உதவி பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் ராஜா பண்ண தப்புக்கெல்லாம் உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு இவளும் சொல்கிறா. பிரின்சஸ், நீங்கள் இந்த அளவுக்குலாம் மன்னிப்பு கேட்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. இவன் எதுக்குமே உதவாமல் இருந்ததுனால நான் ஹீரோங்கிற பதவியிலேருந்து அவனை தூக்கிட்டேன். யார்? அவனையா சொல்கிறீங்க? ஆமாம், அவன் தான். சார் ஃப்ளியோ, நீங்கள் திரும்பவும் எங்கள் ராஜ்யத்தோட ஹீரோவாக மாறிடுங்களேன். மக்களுக்கெல்லாம் யார் மேலே நம்பிக்கையுமே இல்லை, நம்மளை யாரை காப்பாற்ற போகிறாங்கன்னு எல்லாமே பயத்தில் இருக்காங்க. கடவுள் தான் உங்களை அனுப்பி வச்சுருக்காரு. மக்களை காப்பாற்றுற ஒருத்தங்கள்ட்ட நீங்கள் இதை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் எனக்கு இது தேவையே இல்லை. நான் இப்போ ஒரு அமைதியான ஒரு நல்ல லைஃப்பில் இருக்கேன். என் ஒய்ஃப் கூட நான் சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். இதை கேட்ட ரீஸும் ரொம்பவே ஹாப்பியாகிடுறா. பிரின்சஸும் எதுவும் சொல்ல முடியாமல் அங்கேருந்து போயிடுறாங்க. அதே நேரத்தில் வீட்டில், சார் ஃப்ளியோ, உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். இந்த வீட்டை சுற்றி இருக்க நிலத்தெல்லாம் கொஞ்சம் பெருசாக ஆக்கிறதுக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும். எக்ஸ்டெண்ட் பண்ண நிலத்தில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த பொண்ணுங்களே சொல்லுதுங்க. ஒரு மேஜிக்கல் பீஸ்ட்டும் நம்மக்கிட்டே இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நிறையா அறுவடையும் பண்ணலாம். அதெல்லாம் சரி தான், ஆனால் பவர்ஃபுல்லான மேஜிக்கல் பீஸ்டெல்லாம் மனுஷங்களால் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இதுக்கெல்லாம் சாதாரண குதிரைகளே போதாதா அப்படின்னு இவளும் கேட்குறா. மேஜிக்கல் பீஸ்லாம் வச்சு நம்ம பார்த்தோம்னா நமக்கு ரொம்பவே ப்ராஃபிட் கிடைக்கும். சரி, அப்போனா நானும் இங்கே இருக்க லேண்ட்லார்டுக்கிட்டலாம் பேசி பார்க்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்கிறான். நிலத்தை வாங்குற வேலையை வேணால் நாங்களே பார்த்துக்கட்டுமா அப்படின்னு அந்த பொண்ணுங்களும் சொல்ல, இந்த நிலத்தை வாங்குறதுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோவும் காட்டுறான். பார்த்த பொண்ணுங்களும் ரொம்பவே சாக்காயிடுதுங்க. நம்ம கேஸ்டியில் விட்டு இவ்வளோ தூரம் இருந்தோம், இந்த விலையா அப்படின்னு. இந்த இடத்துல மான்ஸ்டர்லாம் சுற்றி இல்லாததுனால இந்த இடத்தோட விலையெல்லாம் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. நம்மள்ட்ட இருக்க சேவிங்ஸு வெப்பன்ஸ் எல்லாம் வித்துடலாமா அப்படின்னு இதுங்களும் யோசிக்க ஆரம்பிச்சிருதுங்க. பணத்தை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்லிடுறான். ஆனாலும் அப்படின்னு அந்த பொண்ணுங்களும் இழுக்க, அப்பன்னா ஒன்று பண்ணுங்கள், இந்த நிலத்துலேருந்து கிடைக்கிற 30% எனக்கு தந்திருக்கேன், இது ஓகேவான்னு நம்ம ஹீரோவும் கேட்குறான். இதை கேட்ட பொண்ணுங்களும் ரொம்ப ஹாப்பியாகி அடுத்த நொடியே வேலை பார்க்க ஆரம்பிச்சிருதுங்க. இந்த வேகத்தை ட்ரைனிங்கில் காமிச்சா இவங்க எங்கேயோ போயிடலாம். சரி, எனக்கு ஒரு டவுட்டு, இந்த இடத்துல தான் காய்கறி அவ்வளோ சீக்கிரம் வளராதே, நீங்கள் எப்படி வளர்க்க போகிறீங்க அப்படின்னு இவன் ஹீரோவும் கேட்குறான். நான் வேணும்னா என்னோட மேஜிக்கை யூஸ் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு கேட்க, இல்லை அதெல்லாம் ரொம்பவே தப்பு, நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு இவளும் சொல்லிடுறா. அதே நேரத்தில் ஜின்னும் அந்த இடத்துல வந்து என் மேஜிக்கே போதும், இதெல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறா. சரியான சூரிய வெளிச்சம் இருந்தால் தான் நல்ல விளைச்சலை பார்க்க முடியும், எல்லா நேரத்துலையும் மேஜிக்கே நம்பிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு இவளும் சொல்கிறா. இதெல்லாம் ரொம்பவே தேவையில்லாத வேலை தான், என்னை கேட்டால் நான் மேஜிக் யூஸ் பண்ணியே இதெல்லாம் பண்ணிடுவேன். மேஜிக் யூஸ் பண்ணுறதை நான் பார்க்கணும் அப்படின்னு எனக்கும் ஆசையாக இருக்குன்னு அந்த பொண்ணும் சொல்கிறா. என்ன காஸ்ட்யூம் வித்தியாசமாக இருக்குது, நான் மேஜிக் ஸ்கூலில் ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன், திரும்பவும் போய் படிக்க போறியா அப்படின்னு இவ கேட்க, இல்லை என்னைய டீச்சராக தான் ஜாயின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சார் ஃப்ளியோ, உங்களுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லணும், ஏன்னா நீங்கள் சொல்லிக் கொடுத்த சின்ன சின்ன ஸ்பெல்னால தான் நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். உன்னோட புது வேலைக்கு கங்க்ராச்சுலேஷன் நம்ம ஹீரோவும் சொல்கிறான். நான்லாம் மேஜிக்கை புக்கில் வச்சு தான் படிச்சிருக்கேன், அது மட்டும் இல்லாமல் மேஜிக் சண்டை போடுறதுக்குன்னு தான் நினச்சிருக்கேன், ஆனால் அதுக்கு மட்டும் இல்லை. அப்போ நம்ம ஹீரோவும் வேணும்னா நம்ம ஒரு சின்ன இடத்துல மட்டும் மேஜிக் யூஸ் பண்ணி ஃபார்மிங் பண்ணலாம், அதுலேருந்து எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம். அந்த பொண்ணும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கிறத பார்க்க எனக்கும் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நானும் ஒன்று பண்ணலான் இருக்கேன். இந்த உலகத்தில் எனக்கான ஒரு கடையை நானும் ஓப்பன் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீங்கள் கடையை ஓப்பன் பண்ணதோட கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் நான் கூப்பிடுவேன். ஆனால் உனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே டீமன்ஸ் தானே, எனக்கான அது பெரிய விஷயம் இல்லை, டவுனில் இருக்கவங்கலாம் பயந்துருவாங்களே அப்படின்னு சொல்ல, நான் மாறு வேஷத்தில் தான் வரணும்னு சொல்லிவிடுவேன். நான் உங்களுக்காண்டி என்ன வேணாலும் பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. நானும் உனக்கு ஒன்று தரணும் அப்படின்னு நம்ம ஹீரோவும் ரிங் எடுத்து இதான் வெட்டிங் ரிங்ட்டு அவள் கையில் போட்டு விட்றான். நம்ம ரிஸும் ரொம்பவே சந்தோஷப்படுறா. எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது? ஹீரோ சார், நம்ம இருக்க நிலைமையை பார்த்தா கண்டிப்பாக நமக்கு தூக்கு தான். இந்த மாதிரி இடத்துல நான் சாக விரும்பலை. இந்த மாதிரிலாம் பண்ணுறதுனால யாருமே என்னிட்ட தப்பிக்க முடியாது அப்படின்னு இந்த பைத்தியமும் புலம்புறத்தோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம பார்த்த எபிசோடு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னால் முடிஞ்சளவு காமெடி பண்ணி உங்களை சிரிக்க வைக்க ட்ரை பண்ணியிருக்கேன். அது நல்லா இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அடுத்து வரப்போகிற எபிசோட்லாம் இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். மறக்காமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.